ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு முக்கியமான பழத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பழத்தை பற்றி எனக்கு லாஸ்ட் மந்த் தாங்க தெரியும். அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதான் ஷேர் பண்ணுறேன். இப்போது என்னடா முக்கியமான பழம், அரிதான பழம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காவை காமிச்சிட்ருக்காங்க, மாம்பழத்தை காமிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து அந்த மரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அதனால் இதையும் நான் எடுத்தேன். இந்த பழமும் வந்து பாருங்கள், இது வேப்ப மரம், அது ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் தாங்க இந்த மரம் இருந்துச்சு. இந்த பாருங்கள், இதுதான் அந்த மரம். இதுதான் அந்த மரம். இதோட பேர் வந்து அவேரோவா அப்படின்னு அழைக்கப்படுது. ஆனால் நான் இன்றைக்கி பேச வந்தது இந்த மரத்தை பற்றி இல்லை, இந்த மரத்தில் காய்க்கிற பழத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். அந்த பழத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இலங்கையில் வந்து சிங்களத்தில் இந்த பழத்தை காமரங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். இந்த பழத்தில் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆவீங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா அதிகமாக மலைப்பிரதேசத்தில் காணப்படும். அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஹவாய், கரிபியன், ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி சில பகுதிகளில் வந்து இது வந்து அதிகமாக காணப்படுது. இதான் அந்த ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்ற பழங்க. நான் இதை வெட்டி சாப்பிட போகிறேன். வெட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இதை நான் சாப்பிட்டதுக்கப்புறம் இதனால் கிடைக்கிற பயன்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு நீங்களே ஷொக் ஆகிடுவீங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் லைட்டாக புளிப்பாகவும் இருக்கும். மாவுச்சத்து, நார்ச்சத்து, புரதம், கொழுப்பு கொஞ்சம் இருக்கும். விட்டமின் பி, சி இப்படியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஹாய், இதுதான் அந்த அரிய வகை பழம். இதை வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட். ஸ்வீட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் சால்ட்டும் இருக்குது. இந்த பழத்தை பற்றி நான் வந்து அடுத்து வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு அரிய வகை பழம். இது வந்து ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் மாதிரி இருக்கு பாருங்கள், அதனால வந்து ஸ்டார் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சிங்களத்தில் வந்து இது வந்து காமரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. காமரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய அதாவது நீங்கள் இப்போ அடுத்த இதில் பாருங்கள், அடுத்த நான் அதில் போடுறேன் பாருங்கள். இது என்னென்னத்துக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க கண்டிப்பாக. அவ்வளவு ஒரு மருத்துவ குணம் நிறைந்த வந்து ஒரு அரிய வகை பழம் இது. கண்டிப்பாக நீங்கள் அதை கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் தெரியும் இது வந்து என்னென்னத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே சத்தியமாக இந்த பழம் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இந்த லாஸ்ட் வீக் தான் இந்த பழத்தை பற்றி ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பழத்தை வீடியோ எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக நான் கண்டிப்பாக போடுறேன். நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். தொடர்ந்து பாருங்கள் வீடியோ. நான் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துலேயே இது இருந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ நாளாக எனக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. இந்த பழம் பார்த்திங்கன்னா தோல் வீக்கங்களை வந்து சரி செய்யும், இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுக்குள் வைத்திருக்கும், சரியான இதய துடிப்பை வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கொடுக்கும். இதயத்திற்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான பழம் இது. அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை வந்து கட்டுக்குள் வைத்திருக்கும். டயபெட்டிக்ஸ், அதாவது நீரிழிவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நோயை வந்து வர விடாமல் வந்து இது தடுக்கும். கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கட்டுக்குள் வச்சிருக்கும். மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். வயிற்றுப்புண், வயிற்று வலி போன்றவற்றை தடுக்கும். தலைமுடி அடர்த்தியாக வளர உதவும். மற்றது தோலுக்கும் இது ரொம்ப நல்லது. ஸ்நாக்ஸ் மாதிரி வந்து நம்ம வந்து ஈவினிங் டைமில் வந்து இதை சாப்பிடலாம். கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து நிறைய சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து இது கிடைக்கும். இந்த ஸ்டார் ஃபுட்ற பூக்கள் இருக்குல்ல, இந்த பூக்களை வந்து குழந்தைகளுக்கு வந்து இருமல் வர்ற டைமில் வந்து கொடுக்கலாம். அதை எப்படி கொடுக்கணும்னா நீரில் வந்து கொதிக்க வைத்து தேன் கலந்து வந்து கொடுக்கலாம். அது வந்து இரத்த சோகை வந்து வராமல் தடுக்கும். கண்ணெரிச்சல், கண்ணுக்கு கீழே இருக்கிற ஒரு வீக்க மாதிரி வரும்ல, அதை கூட வந்து இது சரி செய்யும். நீங்கள் வேணும்னா ஊறுகாய் இல்லைனா பொரியல், கறி இந்த மாதிரி பண்ணி கூட இதை சாப்பிட்லாம். கண்டிப்பாக தாய்லாண்டில் வந்து இது வந்து இறால் கூட வந்து சமைச்சு சாப்பிட்றாங்களாம். இந்த மாதிரி நிறைய வேறு கண்ட்ரியில் வந்து வித்தியாசமாக வந்து இதை சாப்பிட்றாங்க. இது ரொம்பவே அரிய வகை பழம். இது கண்டிப்பாக கிடைச்சிதுன்னா நீங்கள் சாப்பிடுங்க. இவ்வளவு பெனிஃபிட் உள்ள ஒரு பழம் வந்து நான் இன்றைக்கி தான் கேள்விப்படுறேன்னு எனக்கு தோணுது. அதனால தான் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.